ஆனா எல்லா கிறிஸ்தவனும் முஸ்லீம் ஒட்டுமொத்தம் ஓட்டு போடுறான். ஒன்றாம் அரசு ஜெயிக்க கூடாது, யாரும் ஜெயிச்சுட்டு போலாம், ஒன்றாம் அரசு ஜெயிக்க கூடாதுன்னு சொல்லி ஓட்டு போட வைக்க. எப்படி ஜெயிக்கா? நாம ஒட்டுமொத்தம் ஓட்டு போட மறந்துட்டோம், தெரியல. நீ கிறிஸ்தவங்களை பார்த்து 13% இருக்கக்கூடிய கிறிஸ்தவன் சொல்றான், கன்னியாகுமரி மாவட்டத்தை பாதி சொல்றான். அடே தேவை யாரு பார்த்து, ஸ்டாலின் அவர்களே, எங்க சிறுபான்மை ஓட்டுனாலதான் இன்னைக்கு ஆட்சியில் நீங்க இருக்கீங்க, இல்லன்னு சொன்னா ஆட்சியில் இருக்க முடியாது. நாங்க தான் ஒட்டு மொத்தம் ஓட்டு போட்டோம்னு சொல்றோம். எத்தனை 13% இருக்க போட்ட ஐயா, 5 ஒரு தடவை போயிருக்கீங்க, எப்படி ஓட்டு போட்டிய? 5 வரும் ஒட்டு மொத்தம் ஓட்டு போட்டோம். இந்துக்கள் வரல பல கட்சியில புரிஞ்சு கிடக்கும். ஓட்டு தேர்தலுக்கு 1,500 ரூபா கொடுத்தா போதும், ஓட்டு போட்டுருவான். தேர்தலுக்கு 1,00,000 கோட்டரை கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க. ஆனா முஸ்லீம் கிறிஸ்தவனும் சர்ச்சிலையும் மசூதிலையும் யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி முடிவு பண்ணி போடுறான். அன்னைக்கு யாராவது போய் நம்ம கோயில ஓட்டு போடுறது, நான் கோயில சண்டைக்கு வந்துருவாங்க. ஏய், அம்மன் கோயில எப்படியோ ஓட்டு போடுறது சொல்றாங்க, சர்ச்சில் சொல்றானே, மசூதியில சொல்றானே. அங்க எல்லா கிறிஸ்தவங்க எல்லா கட்சியிலும் இருக்கா, முஸ்லீம் எல்லா கட்சியிலும் இருக்கா, அவங்க யாரும் தடுக்கலையே. சர்ச்சில் பேசாத, மசூதியில பேசாத சொல்லி அங்க ஓட்டு போடுறத பாதிரி பேசுறான், முல்லா பேசுறான். நம்ம கோயில்ல பேச முடியல. கோயில்ல பேச சாமி கும்பிடுற இடத்துல அரசியல் பேசாத, சாமி கும்பிடுற இடத்துல இந்துக்கள் ஒண்ணு சேருவான், சக்கர பொங்கல் கொடுக்குற இடத்துல ஒண்ணு சேருவான், சுண்டல் கொடுக்குற இடத்துல ஒண்ணு சேருவான். ஒண்ணு சேர்ற இடத்துலதான் இந்துக்களை பத்தி பேச முடியும். அதனாலதான் என்ன திலகர் என்ன பண்ணாரு, இந்துக்களை ஒன்னா ஒரு இடத்துல கூட்டணும்னா சும்மா கூட்ட முடியாதுன்னு விநாயகரை கொண்டு வந்தார். பிள்ளையாரை கொண்டு வீதியில வச்சு எல்லாரும் விநாயகர் சுத்தி ஓடியா அவ்வளவு வந்து சாமி கும்பிட்டான். நாமெல்லாம் அடிமையா இருக்கிறோம், நம்மெல்லாம் அடிமையா இருக்கிறோம், நமக்கு எப்போ விடுதலை கிடைக்கும், நாம ஒண்ணு சேர்ந்து சொல்லி விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடினார். அந்த விநாயகர் சதுர்த்தியை வச்சு நாம எல்லாரும் இந்துக்கள் ஒன்று சேரணும்னு சொல்லி இதுக்கான பேச வாய்ப்பு நன்றி கூறி விரைவில் நன்றி, வணக்கம். அடுத்ததாக அப்போ அன்போடு அழைக்கின்றோம். பாலும் தெளிதேனும் ஆகும் வறுக்கும் இவை 4 கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் இந்த கருவியே எனக்கு நீ சங்கத்தமிழ் 3 அனைத்து விழா குழுவினருக்கும், மேல்புற ஒன்றியத்தைச் சேர்ந்த அனைத்து விழா குழுவினருக்கும் இந்து முன்னணியின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த விநாயகர் சதுர்த்தி விழா வியாபாரம் செய்ய வந்த இந்த கிறிஸ்தவர்கள் தான் நமக்கு வரி கொடுக்கணும். ஆனா சுதந்திரம் வாங்கி 78 ஆண்டுகள் ஆகியும் இந்த நாட்டுடன் நம் முன்னோர்கள் ராஜதுரோகம் செஞ்சதாகவும், அதனால வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்குல தொங்கினதாகவும், வஉசி செக்கிழுத்ததாகவும், தீரன் சின்னமலை தூக்குல தொங்கினதாகவும், வாதிராணம் கொல்லப்பட்டதாகவும், சின்னவர்கள் பெரியவர்கள் வந்து தலை வெட்டப்பட்டதாகவும் வரலாறு படிச்சிருக்கோம். இந்த வரலாறு மானமுள்ள வரலாறா, இது மானகெட்ட வரலாறா? இந்துக்களே சிந்தித்து பாருங்கள். இந்த நாட்டுக்கு கிறிஸ்துவ வியாபாரம் செய்ய வேண்டாம். 200 ஆண்டுகள் நாட்டு ஆட்சி செஞ்சிருக்கான். வியாபாரம் செய்ய வந்தவன் 200 ஆண்டுகள் நாட்டு ஆட்சி செஞ்சிருக்கான். முஸ்லீம் நிலப்பரப்பு என்ன பாரணும், துருக்கி அரபு எல்லாமே பாரணும். அந்த குடிச்ச தண்ணியோ இல்ல உணவு கிடைக்காது. நம் நாட்டுக்கு உணவு தேடி வந்தான், தண்ணி தேடி வந்தான். நம் நாட்டுக்கு பிச்சை கேட்டு தண்ணி குடிக்கவும் சோத்துக்காகவும் இங்க இருக்க செல்வத்தை பார்த்துட்டு கொள்ளை அடிக்க வந்தான். மதுரை முகமது, அவுரங்கசீப்பு, கோரிமலை வந்தன் அப்படின்னு. ஆனா கொள்ளையடிக்க வந்தவன் பாருங்க, நம் நாட்டுக்கு சோத்துக்கு தண்ணிக்கு வந்தவனுக்கு ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ், மியான்மர், பூட்டான், நேபாளம், பக்கத்துல ஸ்ரீலங்கா வரைக்கும் மதத்தின் பேரால இழந்துட்டான். எல்லா அரசியல் தலைவனும் சொல்றான், மதத்தால மக்களை பிரிக்காதீங்க அப்படின்னு. மதத்தால ஆப்கானிஸ்தான் பிரிக்கப்பட்டது, மதத்தின் பேரால் ஸ்ரீலங்கா பிரிக்கப்பட்டது, மதத்தின் பேரால் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், பங்களாதேஷ் பிரிக்கப்பட்டது. ஆனால் நம்ம கிட்ட வந்து சொல்ற மத ஒற்றுமை 70 மோடி எடுத்தாருன்னு பல பேர் சொல்றாங்க. நம்ம இந்துக்களுக்கு 370
அப்படின்னா என்னன்னே தெரியல. காஷ்மீரை மோடி மீட்டார்னு சொல்றாங்க. என்ன காஷ்மீர்ல பிறந்த ஒருத்தர் இந்தியாவில் எந்த மூலையில நிலம் வாங்கலாம். ஆனா இந்தியாவில் எந்த மாநிலத்தில் பிறந்த எந்த மூலையில பிறந்தவங்க இந்திய தேசிய கொடி மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் காஷ்மீர்